நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது கைப்பக்கம் கழுத்து பக்கம் உருண்டு போகுதா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன டெக்னிக்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் கழுத்து பக்கமும் கை பக்கமும் பக்கா ஃபினிஷிங்கோடு வர்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் ஏற்கனவே நான் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தேன். அந்த பேட்டர்னை துணியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதனால் பேட்டர்ன் போட்ட வீடியோ வந்து இதில் இருக்காது. பேட்டர்ன் போட்டு துணியில் கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வீடியோ மட்டும்தான் இதில் இருக்கும். ஆல்ரெடி 3 டாட் ப்ளவுஸுக்கு வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். கஸ்டமர் கொடுத்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ஆல்ரெடி அளவு எடுத்து நான் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை வந்து கட் பண்ணி ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் பேட்டர்ன் வச்சு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதே பேட்டர்னை இதே லைனிங் கிளாத்தை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஓரத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பொதுவாக எல்லோரும் எப்படி தைப்பாங்க? லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே திருப்பி எடுப்பாங்க. அப்படி தானே? அப்படி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உருண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி உருளாமல் இருக்கணும்னா நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுக்கணும். அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக சுருளதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% கேரண்டி. கேன்வாஸ் பேப்பரில் எப்படி நம்ம கழுத்தை வந்து கட் பண்ணுறது, அதை கட் பண்ணி லைனிங் ஃபேப்ரிக்கில் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் தைக்கிற ப்ளவுஸ் வந்து கழுத்து பக்கமும் கை பக்கமும் உருளாமல் சுருண்டு போகாமல் இருக்கும். கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. உங்களுக்கே நீங்கள் தைச்சாலும் அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். இப்போது லைனிங் கிளாத்தில் நான் வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணி அதை அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கை பக்கமும் இதே போல் கர்வ் வருது. அதனால் அதே போல் கேன்வாஸ் கட் பண்ணி அதை லைனிங் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணியிருக்கேன். பின்னாடி பேக் சைடு கழுத்து கூட அதே போல் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கு கீழே லைனிங் கிளாத்தை வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் அயன் பண்ண கேன்வாஸில் ஒரு பக்கத்தை நம்ம மடக்கி தைச்சிடணும். அடுத்த பக்கத்தை மெயின் கிளாத்தில் அந்த ஆரி ஒர்க்குக்கு மேலேயே கரெக்டாக வர்ற மாதிரி, அந்த சீம் மட்டும் தனியாக வர்ற மாதிரி நம்ம நண்டுக்கால் வந்து ஒரு ஃபுட் மட்டும் இருக்கிற மாதிரி சிங்கிள் ஃபுட்டர் வச்சு அடிக்கணும். சிங்கிள் ஃபுட்லேயும் நம்மளுக்கு எந்த பக்கம் ஆரி ஒர்க்கு வருதோ, சிலர் வலது பக்கமாக உள்ளதை வச்சு தைப்பாங்க, சிலர் இடது பக்கமாக உள்ளதை வச்சு தைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதே போல் வச்சு தைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்ஸ் சைடில் வரும்போது கரெக்டாக அந்த ஊசியை அதில் பாயிண்டில் வச்சுட்டு திருப்பி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச் 3 போட்டிருக்கிறதுனால அது ஓரமாக தைக்கும்போது அந்த நண்டுக்காலே கரெக்டாக அது கூடவே சேர்ந்து வந்துடும். அங்கே இங்கே போகாது. ஸோ கேன்வாஸ் வச்சுருக்கனால ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். இப்போது அதில் சின்னதாக பீஸ் விட்டுட்டு சின்ன சின்ன நாச்சஸ் போட்டோன்னா அந்த கர்வ் ஷேப் வந்து கரெக்டாக டேர்ன் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இப்படி டேர்ன் பண்ணி எடுக்கிறத அந்த பீஸை நம்ம ஹெம்மிங் பண்ணணுமான்னு பார்த்தா தேவையே இருக்காது. இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணால் 1க்கு 2 வேலை ஆகும். அது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பதில் அந்த ஃபேப்ரிக்கை லைனிங் ஃபேப்ரிக் கூட வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கேன்வாஸ் பேப்பர் வச்சு தைச்சிருக்கிற பீஸையும் அந்த லைனிங் ஃபேப்ரிக்கையும் வச்சு தைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குது. தனியாக உட்காந்து ஹெம்மிங் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்க அதே இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நெக் பேட்டர்ன் தைக்கலாம். நெக் பேட்டர்ன்லேயும் கரெக்டாக நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் போட்டிருக்கும்போது அதே போல் அந்த பேப்பர்லையே கேன்வாஸ் கட் பண்ணுறதுனால அங்கே இங்கே பிசுறு எங்கேயும் போகாது. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங்கில் வரும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் சுருண்டு போகாமல், நெக் பக்கம் உருண்டு போகாமல், சிலருக்கு வந்து அந்த லைனிங் ஃபேப்ரிக்கையே அப்படியே வச்சு திருப்பும்போது கழுத்து பக்கம் நம்ம கை கொஞ்சம் டைட்டாகனு வச்சுக்கோங்க, 2 கையும் எப்படி விரிக்கிறப்ப பேக் சைடில் கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லைனிங் ஃபேப்ரிக்கும் இதுவும்
ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் வச்சு திருப்பும்போது அது கண்டிப்பாக அந்த மாதிரி கிழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்போது நம்ம சுடிதாரில் கேன்வாஸ் வச்சு தைப்போம். நெக் ஃபினிஷிங் அந்த கழுத்து பக்கம்லாம் டர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு சுடிதாரில் தைப்போம். இப்போது ஆரி ஒர்க் ப்ளவுஸு, பேட்டர்ன் ப்ளவுஸு அப்படி எந்த ப்ளவுஸ்லையுமே நெக் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வர்றதுக்காக நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கை பக்கத்தில் எப்படி திருப்பணுமோ அதே போல் கழுத்து பக்கத்துலேயும் நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கிறதையும் அந்த லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிட்டோன்னா ஹெம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உள்பக்கமாக பிசுறும் இருக்காது. நம்ம ஹெம்மிங் பண்ணோன்னா ஹெம்மிங் தையல் விட்டுடுச்சுன்னா அது எலும்பி நம்ம கழுத்து பக்கத்தில் உள்பக்கமாக வெளியில் வந்து கிளாத்து தெரியும். அதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கீழ்ப்பக்கம் முதுகு பக்கத்தை நம்ம மாற்றி எடுத்து தைச்சிக்கலாம். அப்படின்னா வெளிப்பக்கம் பிசுறு தெரியாது. இன்னொரு பீஸ் வச்சு அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எப்படி திருப்பி எடுக்கிறேன்னு பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நம்ம கழுத்து பக்கத்தை மேலேருந்தே உருட்டி கொண்டு வந்து அதை லைனிங் கிளாத்தை அதுக்கு மேல் பக்கம் திருப்பி வச்சு இதே போல் தைச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த எண்டை பாருங்கள். உள்பக்கமும் தையல் தெரியாது, வெளிப்பக்கமும் தையல் தெரியாது. இதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் அந்த சீமோட சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். அப்படி போடலைன்னா முதுகு பக்கம் சுருண்டு போகும். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு தைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்க அதே இடத்துல டாட் பிடிச்சா போதும், பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கிற கழுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி நாச்சஸ் வச்சு திருப்பி எடுத்து அதே மெத்தடில் தைச்சிக்கலாம். பேக் சைடு நம்ம எப்படி தைச்சோமோ, கைக்கு எப்படி தைச்சோமோ அதே போல் ஃப்ரண்ட் நெக்கையும் வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். அப்போதே சிங்கிள் ஃபூட்டர் போட்டிருந்தேன், இப்போ நார்மல் ஃபூட்டர் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சைடு ஃபுல்லாக ஓரத்தில் தைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எதில் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல தைக்க போகிறோம். நெக் ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு தைக்கணும். அப்புறம் டாட் எதுலலாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துலேயும் டாட் பாயிண்ட்டை பிடிக்கணும். சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு, மெயின் டாட்டு, ஆர்ம் ஹோல் டாட்டு 3 டாட்டையும் அதில் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி அதே இடத்துல பிடிச்சிக்கணும். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதை ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கிறேன். இப்போது இது முன்பக்க கழுத்தை பின்பக்க கழுத்தில் உள்ள லைனிங் பீஸையும் லைனிங் பீஸையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி அந்த மெயின் பீஸையும் ஃப்ரண்ட் கழுத்தில் உள்ள மெயின் பீஸையும் சேர்த்து வைக்கணும். இப்படியே வச்சு தைச்சிங்கன்னா நம்ம திருப்பி எடுக்கும்போது அதில் இருக்க எந்த பிசுறும் வெளியே தெரியாது. நம்ம வந்து ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஹெம்மிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுற டிப்ஸு. இப்போ சொன்ன மாதிரியே அடுத்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கப்புறமா இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியுமே இன்விசிபிளாக ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, நல்ல பக்கத்தில் நல்ல பீஸை வச்சு ஜாயின் பண்ணோம். அதை உள்பக்கமாட்டு லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் சேர்த்து வச்சு தைச்சிங்கன்னா திருப்பி எடுக்கும்போது சூப்பராக நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இப்போ நான் தைக்கிற மெத்தடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பிசுறு தெரியாது, பேக் சைட்லேயும் பிசுறு தெரியாது. உள்பக்க லைனிங் கிளாத்தை மடக்கி வச்சு வெளிப்பக்கம் உள்ளதையும் உள்பக்கமாக மடக்கி வச்சு தையலே வெளியில் தெரியாத மாதிரி, அதில் இருக்க எந்த தும்பும் வெளியே தெரியாது, பட் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், இதே போல் 2 பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து ஸ்லைட்லி கொஞ்சமாக பஃப் வைக்கிற ஸ்லீவ். அதனால் கையை வந்து ஒரு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பஃப் வைக்கிற இடத்துல மட்டும் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சு தைச்சிக்கணும்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்திருக்குதா. இனி பட்டி வைக்கிறதுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஹூக் பட்டி, ஐப்பட்டி. ஐப்பட்டி தைக்கிறதுக்கு 4 இன்ச்சில் கிளாத் கட் பண்ணிக்கணும். இது ஹூக்கு பட்டி தைக்கிறதுக்கு 2 இன்ச்சில் 2 கிளாத்து கட் பண்ணிக்கணும். இப்போ இது எப்படி வச்சு தைக்கிறதுன்னு உங்களுக்கு ஸ்லோவாக வீடியோ வச்சுருக்கிறேன். இது ஐப்பட்டி தைக்கிறதுக்கு அந்த 4 இன்ச்சு கட் பண்ண கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு இதே போல் அந்த சீமில் மட்டும் தைச்சிக்கணும். தைச்சி முடிச்சுட்டு அது கீழ்ப்பக்கம் இருக்கிற துணியை மேல் பக்கமும் அந்த எண்டெல்லாம் மடக்கி வச்சு கீழ்ப்பக்கமும் எண்டு மடக்கி வச்சு அதை 2 துண்டாக மடக்கி வச்சுக்கணும். மெயின் பீஸ் ஒரு வாட்டி மடக்கி அதுக்கு அடுத்து இன்னொரு பீஸ் ஃபோல்ட் பண்ணும். அப்போ தான் அது திக்காக இருக்கும். இல்லைனா ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது கிழிஞ்சு போயிடும். இது உள்பக்கம் ஆல்ரெடி ஒரு கிளாத் வரும். ஸோ பெல்ட் மாதிரி பட்டி மாதிரி திக்காக இருக்கும். அதுக்காக தான் 4 இன்ச்சு. உங்களுக்கு அங்கே எங்கே நழுவுற மாதிரி இருந்ததுன்னா இதே போல் பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபினிஷிங் வர்றதுக்காக பதிச்சு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இதே போல் இன்னும் 4 தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா உள்பக்கமாட்டு சுருக்கடிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ஊக்குப்பட்டி ஹைப்பட்டி வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக 4 தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் ஊக்குப்பட்டி வைக்கலாம். ஊக்குப்பட்டிக்கு 2 இன்ச்சு கிளாத் எடுத்துருக்கோமா, 2 கிளாத் எடுத்துருக்குறோம். அதில் 1 இன்ச்சை ஒரு கிளாத்தில் அரை இன்ச்சு மடக்கணும். இன்னொரு கிளாத்துலேயும் அரை இன்ச்சு மடக்கி வச்சுக்கணும். அந்த 2 அரை இன்ச்சுமே துணிக்கு உள்ள ஃபேப்ரிக் கூடல சேர்ந்து உள்ளே மடக்கி போயிடும். இப்போ அதில் ஒரு அரை இன்ச்சை மெயின் கிளாத்தில் மெயின் பக்கத்தில் வைக்கணும். இதில் பாருங்கள், அரை இன்ச்சு உள்ள மடக்கி வச்சுருக்கிறேன்னா அதுவும் மெயின் கிளாத்தும் சேர்ந்தாப்பில் இருக்கும். இதில் ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கணும். இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த பீஸ்லேயும் அரை இன்ச்சு மடக்கி இதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு தையல் போட்டுக்கணும். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஹூக் பட்டிக்கு திருப்பி திருப்பி தைக்கும்போது அது அங்கே இங்கே வளைஞ்சு போகும். அதனால் ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு தையல் இதே போல் பெருசாக போட்டுக்கணும், பெரிய தையலில். ஏன்னா இது அதுக்கப்புறமா பிரித்து எடுத்துருவோம். இதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் கொக்கி வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் இதே போல் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்டில் இடையில் ஒரு தையல் போட்டு அதை அப்படி டர்ன் பண்ணி இப்போ நான் தைக்கிற மாதிரியே தைங்க. ஒரு தையலுக்கும் அடுத்த தையலுக்கும் நடுவில் ஒரு 2 தையல் வர்றதுக்குள்ள கேப்பு கீழ்ப்பக்க துணியில் மட்டும் படணும். நம்ம வச்சுருக்கோம்ல மெயினில் மேலே ஒரு பீஸு, அந்த பீஸுக்கு மேலே படக்கூடாது. ஏன்னா அந்த கேப் வழியாக தான் நம்ம ஊக்கு வந்து சொருகி வெளியில் எடுப்போம். அதில் ஒரு சின்ன கேப் வந்து ஊக்கு வந்து வெளியில் வர்ற மாதிரி கேப் விட்டு தைங்க. இது தைச்சதுக்கப்புறமா அதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். எல்லா ஊக்கையும் தைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் இடையில நம்ம தைச்சிருக்கோம்ல அந்த தையல் அவ்வளோத்தையும் பிரித்து எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி கடையில் வாங்கும்போது ஹூக்கு வந்து ரொம்ப கேப் இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படி டைட்டாக இருக்கிறத நம்ம இதில் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக அதை கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கலாம். இதே போல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சா, இதுக்கப்புறம் அதை நம்ம அந்த ஹோல் வழியாக விட்டு எடுத்தோன்னா ஈஸியாக திரும்பிக்கும். இதில் 2 கிளாத் இருக்கா, அதில் 2க்கு நடுவில் இந்த மாதிரி இந்த ஹூக்கை உள்ள சொருகி வெளியில் டர்ன் பண்ணும்போது இதே போல் வந்துடும். இப்போ நம்ம ஹூக்கு தனியாக எம்ப்ராய்டரி போட்டு தைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு
ஹூக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போயிடுச்சுன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்காக நம்ம ரொம்ப கேப் விட்டு தைச்சோன்னா இதே போல் ஃபினிஷிங் வராது, அப்புறம் ஹூக்கே வெளியில் வர மாதிரி ஆயிரும். ப்ளவுஸ் ரொம்ப டைட்டாக ஹூக் வந்து வெளியில் வந்துடும். இப்போ எல்லா ஹூக்கையும் வச்சாச்சா? இதுக்கப்புறமா கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் இருக்கிற பிசுரை பின்பக்கமாக மடக்கி நம்ம உள்பக்கமாக வச்சு தைச்சிடலாம். ஹூக் வைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மேலே உள்ள கிளாத்து நிறைய இருந்தாலும் உள்பக்கமாக ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். அதுக்காக சின்னதாக வச்சு இதே போல் 2 தடவை மடக்கிக்கணும். மடக்கி திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். சூப்பராக ஃபினிஷிங்காக வந்துடும். இது வரைக்கும் நம்ம ஊசி வச்சு ஹோல் போட்டு அது வழியாக நம்ம டர்ன் பண்ணி எடுத்து தானே தைச்சிட்ருப்போம். இதுக்கப்புறம் இந்த டெக்னிக் படித்தாச்சுல, இதுக்கப்புறம் இதே டெக்னிக்கை எல்லா ப்ளவுஸுக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குறதுல இப்படி தானே இருக்கும். எத்தனை வாட்டியோ அதே போல் தைக்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க தானே. இதுக்கப்புறம் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ வெளிப்பக்கமும் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இதே போல் ஐப்பட்டியில் எம்ப்ராய்டரி போட்டு ஒவ்வொரு ஐ ஊக்கு தைச்சிக்கணும். இதுக்கு முந்தி இதே போல் வி பட்டி தைச்சிருக்கீங்களா? இதுக்கப்புறம் ஐப்பட்டி தைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஐப்பட்டி ஹூக் பட்டி எல்லாமே தைச்சி முடித்தாச்சு. நம்ம சாரீ இனிமேல் டெலிவரி கொடுக்க வேண்டியதுதான். சரி, இப்படியே டெலிவரி கொடுத்துடலாம், ப்ளவுஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சா கடைசியில் கஸ்டமர் கேட்டாங்க பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி தர முடியுமான்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாரியை திரும்ப எடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ கஸ்டமரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே போல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.